வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை வேலுமணி எடுத்துக்க போகிறாரு. பாஜகவோட கூட்டணி வர்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை கூட பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகரணும், அதிமுக வெற்றி பெறணும்னா ஸோ கண்டிப்பாக பாஜகவோட கூட்டணி வச்சா தான் கொங்கு மண்டலத்தில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியும். அதே மாதிரி மத்தியில் இருக்க வழக்குகள் பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக தன்னோட நிர்வாகிகளை நியமித்து அந்த நிர்வாகிகள் மூலமாக பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பணிஞ்சு வரலன்னா அந்த நிர்வாகிகளை வச்சு தனி அணியாக மீட்பு குழுன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே போர்க்கொடி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்து ஓரங்கட்டுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதாவது ஓபிஎஸ் எப்படி ஓரம் கட்டாங்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் ஓரம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பிரமாண பத்திர வழக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க. இப்போ தடை வாங்கியிருந்தாலுமே அது ஒரு மாதம்தான். ஸோ நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான் சந்திக்க போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.